பசுவினுடைய அந்த கழிவு, அதாவது கோமயம்னு சொல்றா இல்லையா, பசுவினுடைய சிறுநீரை பிடித்து வந்துதான் நம்ம வீட்டுல சுத்தம் பண்றதுக்காக தெளிப்பா தெரியுமா. வீட்டுல கோமயம் தெளிச்சா தீட்டு போயிடுச்சுன்னே சொல்றா இல்லையா. அதே மாதிரி பசுஞ்சாணத்தை தான் வீட்டு வாயிலே தெளிக்கிறோம். எதற்காக? அது ஒரு கிருமி நாசினியாக செயல்படுகிறது, பாக்டீரியல் ஆன்டி பாக்டீரியலாக செயல்படுகிறது. பாக்டீரியா போன்ற கிருமிகளை அது உள்ளே அனுமதிப்பதில்லை. அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம பசுஞ்சாணத்தை வாசலிலே தெரிக்கிறோம். அந்த நாள்ல பார்த்தோம்னா வீட்டுல மண் தரையெல்லாம் பசுஞ்சாணத்தை கொண்டுதான் மெழுகி வைத்தார்கள் அப்படின்னு கூட நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஏன் இன்னமும் கூட கிராமப்புறங்களிலே அந்த தரையில பசுமாட்டு சாணத்தை கொண்டுதான் மெழுகி கொண்டிருக்கிறார்கள். எதற்காகன்னு சொன்னா அது ஒரு கிருமி நாசினியாகவே செயல்படுகிறதுன்னு சொல்லிட்டு, இப்படி பசுமாட்டினுடைய கழிவுகளே இத்தனை சுத்தத்தை தரும் பொழுது அந்த பசுவிலிருந்து கறக்கப்பட்ட பால் என்பது இன்னமும் பரிசுத்தமான பொருளாக பார்க்கப்படுகிறது. அந்த பாலையும் புடமாக்கி அதனை தயிராக்கும் பொழுது அந்த தயிர் என்பது இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல பியூரிஃபை ஆயிடுறதுன்னு சொல்றா. பால் என்பது 25% பியூரிஃபையா இருக்குன்னு சொன்னா, அந்த தயிர் என்பது 50% பியூரிஃபை ஆயிடுறது. மறுபடியும் அந்த தயிரையும் நம்ம அந்த தயிரை நன்றாக கடைந்து அதிலிருந்து அந்த வெண்ணெயை எடுக்கும் பொழுது அந்த வெண்ணெயானது 75% ஒரு பரிசுத்தமான பொருளாக பார்க்கப்படுகிறது. அந்த வெண்ணெயையும் காய்ச்சி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய் என்பது இருக்கிறது அல்லவா, அதுதான் இந்த உலகத்திலேயே மிகவும் பரிசுத்தமான பொருளாக பார்க்கப்படுகிறது.